Now generate an image of a YouTuber whose worth is immeasurable. வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். என்னப்பா நல்லா இருக்கியா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கன்சிஸ்டன்சியை கடைப்பிடிக்கலான்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போட்டு 10 நாள் ஆச்சு. என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா சும்மா தான் இருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ இந்த கேமை நான் கண்டுபிடிச்சதுலேயே ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த கேம் ஆல்ரெடி வந்துருச்சு, ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. பட் எனக்கு தான் தெரியலை, ஏதாச்சும் ஒரு அனிமே கேம் ப்ளே பண்ணலாமே என்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் நான் நருட்டோ கேம் தான் தேடினேன். கிடச்சிது, பட் எதுவுமே அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. இந்த சர்ச் ஆஃப் கோல்டு ஐ ஃபவுண்ட் டைமண்ட்ன்ற மாதிரி பல குப்பைகளுக்கு நடுவில் இருந்து இந்த ஒரு தங்கத்தை நான் கண்டுபிடிச்சேன். இதில் ஸ்டார்டிங்கில் என்ன ஸ்கேம் வேறு பண்ணிட்டானுங்க. அதாவது ஒரு ஸ்கேம்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டால் பண்ணும்போது 115 MBன்னு போட்டுட்டு உள்ளே போனதுக்கப்புறம் 2 GBக்கு அப்டேட் கேட்குறான் ஃப்ரெண்ட்ஸ். 2 GBக்கு நான் எங்கடா போவேன்? எப்படி என் ஃபோனில் ஸ்டோரேஜ் இருந்தனால சரி நான் அதையும் அப்டேட் பண்ணேன். பட் 2 GBக்கு இந்த கேம் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்தான ஒரு கேம். ஸோ அந்த கேமில் பார்த்தீங்கன்னா நிறையவே மோட்ஸ் இருக்குது. ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாகை கேப்சர் பண்ணுறது. அதாவது 5 ஃப்ளாக் இருக்கும். அதில் எந்த டீம் அதிகமான ஃப்ளாகை கேப்சர் பண்ணுதோ அந்த டீம் வின் பண்ணும். ஸோ அதுதான் மெயின் கேம். ஸோ அதே மாதிரி இன்னுமே நிறைய சின்ன சின்ன மோட்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது எந்த டீம் கூட கில் பண்ணுதுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னும் நிறையவே 1 vs 100 அந்த மோட், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய மோட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மோடுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதோட ஒரு நியூட்ரல் பாயிண்ட்னு பார்த்தோன்னா, ஒன் பீஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த கேம் பிடிக்கும். அதுவுமே இந்த கேம் மொபைலில் இருக்குது. ஸோ அது இன்னுமே ஒரு அட்வான்டேஜ். ஸோ மொபைலில் எனக்கு தெரிஞ்சு மொபைல்லன்னு இல்லை, பொதுவாகவே எனிமே கேம்ஸ் அவ்வளோ நல்ல ஒரு கேம் வந்ததா எனக்குன்னா தெரியலை. எங்கேயாச்சும் ஒரு 2 கேம் வந்திருக்கும். ஸோ மொபைல்லையே எனக்கு இந்த எனிமே கேம் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு கேமாக பட்டுச்சு. ஸோ பாசிட்டிவ் சைடில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ முக்கியமாக சொல்லப்போனால் கிராஃபிக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கானுங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு ரொம்பவே இதில் பிடிச்ச விஷயம் என்னென்னா கேரக்டர்ஸ். ஒவ்வொரு கேரக்டர்ஸையுமே ரொம்பவே யூனிக்காக பண்ணியிருக்கானுங்க. அதாவது சில கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டிவான பவர்ஸ் இருக்கும், ஒரே பவர்ஸ் தான், கலரை மட்டும் மாற்றி அடித்து விட்ருப்பானுங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. நம்ம சீரீஸில் நம்ம அந்த ஒன் பீஸ் அனிமேல என்ன ஒரு பவர் சிஸ்டம் பார்த்தோமோ அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்குமே ஒரு பவர் சிஸ்டம் கொடுத்துருக்கானுங்க. அதுலேயே முக்கியமாக அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே தனியாக வேரியேஷன்லாம் காட்டியிருக்கானுங்க. அதாவது இப்போ லூஃபி எடுத்துக்கிட்டால் ஸ்டார்டிங்கில் இருந்த லூஃபி, 30 மில்லியன் பவுண்டி வந்ததுக்கப்புறம் இருந்த லூஃபி, அதுக்கப்புறம் மரைன் ஃபோர்டில் இருந்த லூஃபி, வானோவில் இருந்த லூஃபி, எக்கேட்டில் இருந்த லூஃபின்னு லெவல் அப் ஆகிற அந்த ஒரு விஷயத்தையும் காட்டியிருந்தானு. ஒவ்வொரு லூஃபிக்குமே தனித்தனியான ஸ்கின் இருக்குது. அந்த தனித்தனியான ஸ்கின்னுக்குமே தனித்தனியான பவர் சிஸ்டம். ஒவ்வொரு தடவையும் புது புது கேரக்டர் கிடைக்கும் போதும் இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறிக்கிட்டு இருந்துச்சு. அதுவுமே இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபுல் கண்ட்ரோலுமே நம்மக்கிட்ட இருக்க மாதிரியான ஒரு கேம் தான். இந்த சில கேம்ஸ்லாம் அட்டாக் பண்ண போகும்போது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்பவே கடுப்பாகும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஃபுல் கண்ட்ரோலுமே நம்மக்கிட்ட இருக்க மாதிரியான ஒரு கேம். ஸோ இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது என்னென்னா டீட்டெயிலிங்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கானுங்க. எந்த அளவு டீட்டெயில் பண்ணியிருக்கானுங்கன்னா, ஒன் பீஸில் டோஃப்ளமிங்கோட பிரதர் ஒருத்தர் இருப்பான், க்ரோஸோன்னு சொல்லி. அவன் எப்போ பார்த்தாலுமே எங்கேயாவது போய் கீழே விழுந்துக்கிட்டு எங்கேயாச்சும் போய் முட்டிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி தான் அவனோட கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பானுங்க. ஸோ அந்த கேரக்டரை யூஸ் பண்ணி நம்ம இந்த கேமில் டாச் பண்ணோன்னா நம்ம கீழே விழுந்துருவோம். ஸோ அந்தளவுக்கு டீட்டெயில் பண்ணியிருக்கானுங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்குமான அந்த ஒரு யூனிக்னஸ், அந்த ஒரு மேனரிசம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாமே இந்த கேமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கேம் ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த கேமில் மைக்ரோ டிரான்சாக்ஷனுமே இருக்குது. பட் அது தேவைப்படாது. ஏன்னா இந்த மைக்ரோ டிரான்சாக்ஷன் இருக்க கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பேட்டர்னை யூஸ் பண்ணுவானுங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 கேரக்டர் கொடுத்துருவானுங்க. அதுக்கப்புறம் இருக்க லெஜெண்டரி கேரக்டர்லாம் வேணும்னா நம்ம ரியல் மணியை ஸ்பெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இந்த கேம்லேயுமே அந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது ரியல் மணி யூஸ் பண்ணுறதுக்கு. பட் நியூ பிளேயர்ஸுக்கு அவனுங்களே நிறைய டைமண்ட்ஸு கொடுத்து, இந்த நிறைய ஸ்பின் பண்ணுற ஈவெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவனுங்களே லெஜெண்டரி கேரக்டர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. அதாவது உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 5-6 கேரக்டர்ஸ் ஆச்சும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீயாக நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் நியூ பிளேயர்ஸுக்கு கொடுக்குறானுங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நிறைய லெஜெண்டரி கேரக்டர்ஸ்லாம் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டாப்அப் பண்ணுற அவசியம் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-30 லெஜெண்டரி கேரக்டர்ஸ் நான் ஸ்பின் பண்ணி எடுத்திருப்பேன். ஸோ உங்கள்கிட்ட ரியல் மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அவசியம் அந்த கேமில் இருக்காது. சமூகம் பெரிய இடமா இருந்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது, தவறு கிடையாது. ஸோ இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த கேமில் டாட்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. பிளாக் பண்ண முடியாது, பட் டாட்ச் பண்ண முடியும்.
எனக்கு இந்த பிளாக்கை விட டாட்ச் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா பிளாக் பண்ணும்போது எனிமியோட பவர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால் பிளாக் பண்ண முடியாது, நம்மளுக்கு டேமேஜ் எப்படியுமே படும். டாட்ச் பண்ணும்போது எவ்வளோ பெரிய பவராக இருந்தாலுமே நம்ம ஈஸியாக டாட்ச் பண்ணால் அது மிஸ் ஆகிடும். ஸோ இந்த கேம்லேயுமே அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம இந்த கேமில் மாஸ்டர் பண்ணிட்டா நம்மளால் ஈஸியாக இல்லை, பட் எவ்வளோ பெரிய எனிமியாக இருந்தாலுமே எப்படியாச்சும் சமாளித்து டிஃபீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவுமே இந்த டாட்ச் பண்ணும்போது நம்ம கரெக்டாக டைமிங்கில் டாட்ச் பண்ணிட்டோன்னா 2 செகண்ட்ஸுக்கு ஒரு ஷீல்ட் மாதிரி ஆக்டிவேட் ஆகும். அந்த 2 செகண்ட்ஸுக்கு உங்களை யாராலுமே அட்டாக் பண்ண முடியாது. அந்த டைம் உங்களோட பவர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பவர்ஸ் எல்லாமே இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணியிருந்தானுங்க. அதாவது இப்போ எனிமியும் ஒரு ஹாக்கியை யூஸ் பண்ணுறான், நம்மளும் ஹாக்கி யூஸ் பண்ணுறோன்னா அந்த 2 ஹாக்கியுமே மோதிக்கிறோம். ஸோ அது ரெண்டுமே டிஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் மைனஸ்ன்னு சொல்ல போனால் ஸ்க்ரீனில் நிறைய விஷயங்கள் பாப்பப் ஆகுது. அதாவது நம்ம எனிமி அட்டாக் பண்ணும்போது அந்த எனிமியோட டேமேஜ் பாயிண்ட்ஸ் விழுதுன்றதை ரொம்ப பெருசாக ஸ்க்ரீனில் காட்டுறானுங்க. அதுக்கப்புறம் அந்த பவர்ஸுமே ரொம்ப பிரைட்டாக அங்கே இங்கேன்னு எல்லா இடமுமே பரவுற மாதிரி இருக்குது. 4 பேர் ஒரே இடத்துல சண்டை போடுறானுங்கன்னா எவன் அடிக்கிறான், அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியுது இல்லை. சில நேரத்தில் கூட்டத்தில் போயெல்லாம் சண்டை போடும்போது ரொம்ப என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஸ்க்ரீனில் நிறைய விஷயங்கள் பாப்பப் ஆகுது. ஸோ அதெல்லாம் ரொம்பவே ஒரு மாதிரி அனோயிங்காக இருந்துச்சு. அதுவுமே அந்த கேம் முடிகிறது போது அந்த லாஸ்ட் 15 செகண்ட்ஸுக்கு ஒரு டைமர் ஓடிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் நிறைய கேம்ஸில் அந்த ஒரு சின்னதாக ஒரு ஓரத்தில் வச்சுருப்பானுங்க. பட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் முழுக்க அந்த டைமர் ஓடிக்கிட்டு இருக்கு. அது ரொம்பவே அந்த கேம் ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்பவே ஒரு அனோயிங்காக இருந்துச்சு. ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். மற்றபடி எனக்கு பெருசாக மைனஸ்ன்னு எதுவுமே சொல்கிறதுக்கு இந்த கேமில் தோணலை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் பீஸ் கேம். ஸோ இன்றைக்கி இதை நான் கண்டென்ட்டாக பண்ணுற ஒரு ஐடியா இருக்கல. நான் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் வச்சுருந்தேன். அதுக்கு இன்னுமே நிறைய R&D பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ அதை நான் கொஞ்சம் தள்ளி போட்டேன். அண்ட் எனக்கு இன்னுமே சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் 100 கூட ரீச் பண்ணல. ஸோ அந்த கண்டென்ட்டை இப்போயே போட்டு வேஸ்ட் பண்ணணுமான்ற மாதிரியான ஒரு மைண்டுக்கு வந்துச்சு. ஸோ இன்னுமே கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்லாம் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் புதுசாக கண்டென்ட் போடலாமேன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதை இப்போதைக்கு நான் பண்ணுற ஐடியா இல்லை. அதனால தான் இந்த ஒரு கேமை பண்ணேன். ஸோ இதில் ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்குமே தனித்தனியான வீடியோஸ் போடுற மாதிரியான ஒரு ஐடியா எனக்கு இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு லைவ் போடுறதுக்கான ஒரு ஐடியா இருக்குது இந்த கேமை வச்சு. ஒவ்வொரு லைவ்லேயுமே ஒவ்வொரு கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்குமே ஒவ்வொரு இண்டிவிஜுவலான பவர் இருக்கும். செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நல்லாயிருக்கும், எனக்குமே கண்டென்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒன் பீஸ் கேரக்டர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு நான் ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். நெக்ஸ்ட் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். Until then, peace. ப்ரோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரோ. சார் நிஜமாக நல்ல வீடியோ போடுறேன் சார், இதை பாருங்கள் சார். சார் நீங்கள் சும்மா ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுவார் சார். சார் நீங்கள் நம்பலாம் பாருங்கள் சார், இங்கே பாருங்க சார். இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ப்ரோ, செம்ம வீடியோ ப்ரோ. சார் அதை விடுங்க சார், இந்த வீடியோ இன்னும் சூப்பராக இருக்கும் சார். சரி சார் இதையும் பாருங்கள் சார், கொஞ்சம் பாருங்கள் ப்ரோ, பாருங்கள் ப்ளீஸ் ப்ரோ. யூடியூப்பில் ரெக்கமெண்ட் ஆக மாட்டேங்குது ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுவேன் ப்ரோ. ஓ கையை குஞ்சா நினச்சி கேட்குறேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ரோ. சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார். சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணு ப்ரோ, மற்ற வீடியோவும் பாரு ப்ரோ. யூடியூப் ரெக்கமெண்ட் ஆகல ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ.